ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு தான் வெத்தலையில் ஒரு பஜ்ஜி செய்யலான்னு சொல்லிட்டு வெத்தலை பறிச்சுட்டு வந்திருக்கேன். என்னென்ன எடுத்து வச்சுருக்கேன்னா கடலை மாவு, அரிசி மாவு, குழம்பு மிளகாத்தூள், பெருங்காயம், உப்பு, அப்ப சோடா மாவு, பேக்கிங் சோடா. இதில் எல்லாம் என்னென்ன வேணும்னு எடுத்துக்கலாமா? ஃபஸ்ட்டு கடலை பஜ்ஜி எவ்வளோ சுட போகிறீங்களோ அதுக்கு தகுந்தபடி இது பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து இந்த மாதிரி இல்லாமல் ஃபுல்லாகவே இதுவாகணும்னா மாவை வந்து இன்னும் கொஞ்சம் கட்டியாக நம்ம கரைச்சிக்கலாம். இந்த மாதிரி போட்டால் மாவு வந்து இதில் இந்த மாதிரி தான் இருக்கும். ஏன்னா லேயர் லேயராக ஒட்டுறதுக்கு இந்த மாதிரி இருந்தால் தான் நல்லாயிருக்கும். நல்லா மொறு மொறுன்னு சூடாக சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எடுத்துடலாம்.